முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த நாளின் பாடல்கள் மற்றும் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து இப்பொழுது கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார், உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். ஓ தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். ஜெபிப்போரை ஜெபிப்போரை கைவிட மாட்டார். ஓ ஜெபிப்போரை கைவிட மாட்டார். தேடுவோரை தேடுவோரை கைவிட மாட்டார். தேடுவோரை நம்புவோரை நம்புவோரை கைவிட மாட்டார். சொல்லுங்க, நம்புவோரை கைவிட, நினைப்போரை நினைப்போரை கைவிட மாட்டார். நினைப்போரை கைவிட மாட்டார். அப்படி கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா நுகத்தாடு விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தாடு விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிரை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி. தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதி செய் மனமே. துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார், உன்னாத்துமாவை திருப்தி. தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து ஆமென், உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார்.
சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய். தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாபாரட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாபாரட்சியில் தீரட்சியை தருவார். உன்னாத்தும் அவை திருப்தி செய்வார். உன்னாத்தும் அவை திருப்தி. தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே. செபிப்போரை கைவிட மாட்டார். செபிப்போரை கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா. நல்ல கரங்களை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். செபிப்போரை செபிப்போரை கைவிட மாட்டார். செபிப்போரை கைவிட தேடுவோரை தேடுவோரை கைவிட மாட்டார். தேடுவோரை கை இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. நம்புவோரை கைவிட மாட்டார். நம்புவோரை கைவிட மாட்டார். நினைப்போரை நினைப்போரை கைவிட மாட்டார். ஓ நினைப்போரை கைவிட. துதிப்போரை துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பார் எதிரி அடங்குவார். இயேசுவை ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார் எதிரி அடங்குவார். இயேசுவை ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார். நீய கரங்களை தட்டி எந்துதித்து கொண்டிரு. நீய கரங்களை தட்டி எந்துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடும் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா.
கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடு, ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடு, ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிச்சயமாக நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். நீயும் காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயும் காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஆம் தேவ ஜனங்களே, ஓயாமல் அவரை துதிப்போம், தொடர்ந்து துதிப்போம், இடைவிடாமல் துதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி ஆண்டவர் தருவாராக. இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிக்கை உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நன்மையானதை உங்களுக்கு தருவார். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். பிரைஸ் தி லார்ட். குறிப்பாக கரெக்டாக சொல்லணும், என்னுடைய செய்தியின் தலைப்பு ஆபிரகாமுக்கு தேவன் தந்த 4 உத்தரவாதங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் தந்த 4 உத்தரவாதங்கள். பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஆபிரகாம் ரொம்ப ஒரு முக்கியமான நபராக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் புதிய பாட்டை வாசித்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு அதிகாலையில் உட்கார்ந்து நான் எழுதினேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் தோராயமாக நான் சொல்கிறேன், 75 இடங்களிலே ஆபிரகாம் என்கிற வார்த்தை புதிய பாட்டில் வந்திருக்கு. 75 இடங்களில் ஆபிரகாம் என்கிற வார்த்தை புதிய பாட்டில் வந்திருக்கு. நீங்கள் இதில் ரொம்ப பியூட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது எப்படி ஆரம்பிக்குன்னா, பார்த்த பொழுது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறதே யாரை குறித்து ஆரம்பிக்க அப்படின்னா, இந்த ஆபிரகாமை குறித்து ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாடு யாரை கொண்டு நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே தாவீதின் பேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளியும் நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். அப்போ பாருங்கள், ஆபிரகாமில் ஸ்டார்ட் பண்ணி யார் தாவீதில் முடியுதுன்னு சொல்லிப்பான். அப்போ ஆபிரகாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போது
ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறது குறித்து பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை வரலாறானது ஆதியாமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. அவனுடைய தகப்பனாரின் பேர் என்ன அப்படின்னா தேராகு. இந்த தேராவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் ஒரு பிள்ளை மரித்து போனார். அந்த மரித்து போன பிள்ளையுடைய அது சொத்துற மகன் தான் யாருன்னா இந்த லோத்து அப்படிங்கிறத மறைஞ்சிக்கணும். அப்போது அல்ல சொத்துரும் 2 பிள்ளைகள் இருக்கிறான். என்ன பியூட்டி அப்படின்னா இந்த தேராகு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனாகிய ஆபிராமையும், அப்போ ஆபிராம்னு சொல்லப்பட்ட ஆபிராமையும், அவருடைய மனைவியாக சாராயையும், அது மாத்திரமல்ல தன்னுடைய மற்ற மகனுடைய குமாரன் யாரு இந்த லோத்தையும் கூட்டிட்டு எங்க கிளம்புறாரு அப்படின்னா எங்க கிளம்புறாரு? எங்க கிளம்புறாரு? கானானுக்கு தான் கிளம்புறாரு. பிரைஸ்லாம். இந்த 11ஆம் அதிகாரத்தை வாசி பார்க்கும் பொழுது அவருடைய பிரயாணமானது கானானை நோக்கி தான் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் என்னது அப்படின்னா பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க. குடியிருக்கிற இடத்துல இந்த தேராக மரித்து போகிறார். அந்த மரித்து போன சூழ்நிலையில தான் சோத்திரம் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். என்ன சொல்றாரு? ஆதியாமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. திடீர்னு தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்றார், தரிசனமாக சொல்றார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ். காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றார். அவங்களோடு கூட பேசுறார். அல்ல சோதர் அவனும் அந்த சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்பணிந்ததுனால பிரைஸ் அப்படியே பாருங்க, எந்தவித சந்தேகம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் அப்படியே செய்கிறான். இதுக்கு முன்னால் ஒரு நபரை குறித்து பார்க்க நோவும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதான். முன்ன பின்ன சத்தத்தை கேட்டு பழகுனதில்லை. ஒரு தகப்பனுடைய சத்தம் ஒரு பிள்ளைக்கு தெரியும், அல்லது ஒரு தாயுடைய சத்தம் பிள்ளைக்கு தெரியும். அலசோதரன் அப்படிதானே. ஒரு அண்ணனுடைய சத்தம் அலசோத்து தம்பிக்கு தெரியும், தங்கச்சிக்கு தெரியும். ஒரு ஊழியனுடைய சத்தம் தெரியும். முன்ன பின்ன ஒரு சத்தம் தெரியல, ஆனால் வித்தியாசமான சத்தமாக இருக்கிறது. ஏதோ கடவுள்கிட்ட வர்ற சத்தமாக கடவுளே பேசுகிற மாதிரி இருக்குது. உடனே அந்த சத்தத்துக்கு அப்படியே அவன் இணங்கி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா முற்றுமாய் ஒப்பு கொடுத்ததை குறித்து பார்க்கிறோம். இந்த பகுதிகளில் நீங்கள் படிக்கும் பொழுது அவருடைய கீழ்ப்படுதலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய கீழ்ப்படிதல் எளிதான ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கவில்லை, கொஞ்சம் ரிஸ்கியான கீழ்ப்படிதல், கொஞ்சம் கடினமான கீழ்ப்படிதலாக இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சில விஷயத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம், முன்ன அந்த காரியத்தை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு இருக்கும், தெளிவு இருக்கும், இதுக்கு முன்பதாக நம்ம செய்து பழக்கப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம என்ன செய்வோம்னா உடனடியாக எஸ்ன்னு சொல்லிடுவோம். நான் திடீர்னு ஒரு வேலை சொல்கிறேன் உங்களுக்கு, இப்பொழுது நீங்கள் எல்லாம் இமயமலைக்கு போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னா என்னையா இந்த சோத்திரம் இமயமலை பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்போயாவது கூகுள் மேப் இருக்குது, போட்டு பார்த்துடலாம், எந்த வழியில் போகணும், எப்படிலாம் டைரக்ஷன் தரணுங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் சோத்திரம் அந்த காலத்து ஒன்றும் தெரில, அப்படியே கீழ்ப்படிந்ததுனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. இந்த பழைய பாட்டு கதாபாத்திரங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது நல்லா கவனிச்சுக்கிறீங்க. பழைய பாட்டு கதாபாத்திரங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மனிதர்களை குறித்து கற்றுக்கொள்றதை காட்டிலும் இந்த ஆபிரகாம் இப்படி இருந்தான், இந்த லோத்து இப்படி இருந்தார், இந்த தாவீது இப்படி இருந்தார், இந்த நோவா இப்படி இருந்தார், இந்த மோசே இருந்தார் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை அவங்க வாழ்க்கையில் செய்தார் அப்படிங்கிறத கேட்கறது கற்றுக்கொள்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் சத்தம் எனக்கு ஆமீன் சொல்ல முடியாது, சத்தமாக சொல்லுங்க ஆமேன். எஸ், அதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம், ஒரு காரியம், கவனம், ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ அவர்களை குறித்து கற்றுக்கொள்றது காட்டிலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார். அதான் சொல்லுவாங்க, இந்த ஆதியாம் தேவன் எப்படிப்பட்டவர், யாத்ராமத்தில் தேவன் எப்படிப்பட்டவர், லேவி நாமத்தில் தேவன் எப்படிப்பட்டவர், என் நாமத்தில் தேவன் எப்படிப்பட்டவர், உமாகமத்தில் தேவன் எப்படிப்பட்டவர், அல்லது யோசுவாவில் தேவன் எப்படிப்பட்டவர், இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவரை குறித்து பேர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராய். லேவி நாமத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தராக இருக்கிறார். இப்படி காரியங்களெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப டஃப்பான ஒரு டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷனை ஆபிரகாம் எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமாக ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் 4 உத்தரவாதங்களை கொடுக்கிறார்.
நம்முடைய ஆண்டவர் உத்தரவாதத்தை தருகிற ஆண்டவர். இன்னைக்கு எலெக்ஷன் வந்துட்டு நிறைய கட்சிகள் இருக்குது. எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு கொண்டு பல உத்தரவாதத்தை சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இப்படி செஞ்சிடுறோம், அப்படி செஞ்சிருவோம், இதை இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், அடுத்த விலைவாசியை குறைச்சிருவோம், உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திடுவோம், சோதரர் எல்லா நதியும் உங்கள் வீட்டுக்கு கொண்டுருவோம், சோத்திரன் இமயமலை வேணாலும் தோண்டிடுவோம் அப்படின்னு கற்பனைக்கு உட்பட்ட காரியங்கள். சில நேரங்களில் தான் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார், நான் ஜெயித்து விட்டால் உங்களுக்கெல்லாம் இலவசமாக வீடு கட்டி தருறேன் அப்படிம்பார். நான் அவருக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம ஜெயிச்சு வந்துட முடியாது, ஆனால் உற்சாகமாக சொல்லிடுவார், நான் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு உற்சாகமாக சொல்லிடுவார். கேட்டிருக்கீங்களா இல்லையா? உங்கள் வீட்டை தேடியே நோட்டீஸ் வந்திருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த ஆபிரகாம் இந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அலுசோத்தரா அவனோடு கூட பேசுகிறார், இடைப்படுறாரு. 4 உத்தரவாதத்தை அவன் லைஃப்பில் தர்றாரு. முதலாவது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த உத்தரவாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சதா காலமும் ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்கிறார் அப்படின்னா, சதா காலமும் ஆசீர்வதிப்பேன். ஏன் ஆசீர்வாதம் இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த 1 மணி நேரத்துக்கு மட்டுமான ஆசீர்வாதம் இல்லை, இந்த ஒரு நாளுக்கான ஆசீர்வாதம் அல்ல, எலசோத்தர் இந்த 1 வாரத்துக்கான ஆசீர்வாதம் அல்ல, கேரளா பிரசங்கர் மாதிரி பேசுகிறேன், இந்த 1 மாதத்துக்கான ஆசீர்வாதம் அல்ல, 6 மாதத்துக்கான ஆசீர்வாதம் அல்ல, 1 வருஷத்துக்கான ஆசீர்வாதம் அல்ல, ஜீவிய காலத்துக்கான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, தலைமுறை 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 தலைமுறையான ஆசீர்வாதம். கரங்களை வைத்து ஒரு அலைச்சங்க பார்ப்போம். அதுதான் அதான் சொல்ல, சதா காலம் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆபிரகாமின் சந்ததியானது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதில் கண்ணைக்கும் யூத ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். காரணம்னா அவர் கொடுத்த உத்தரவாதம், அவர் வாக்கு தந்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்தனம் அல்ல, வசனித்ததை அப்படியே நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அப்படி நம்புறவங்க சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தாராளமாக நம்பலாம். அதுதான் ஒரு பாட்டு கூட, நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிறவர். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, அவர் நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அதான் சதா காலமும் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் ஆகிய 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கும். எவ்வளோ பெரிய ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. புள்ளரிக்கு நினைக்கிறதுல கர்த்தர் சொல்றார் அப்படின்னா, சதா காலம் ஆசீர்வதி. 2 விஷயத்தை அவர் சொல்றார். என்ன அப்படின்னா, சோத்திரம், நம்பர் 1, பேர் பெறச் செய்கிற ஆண்டவர். பேர் பெறச் செய்கிற ஆண்டவர், அதை மறந்துடாங்க. 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். ஹல்லேலூயா. பேர் பெறச் செய்கிற ஆண்டவர். பிரைஸ் லார்ட். இது நீங்கள் எக்ஸாம்பிளே பார்க்கலாம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது, சகைங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ஏசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. எனவே மரத்து மேலே ஏறி நின்று அவரை பார்க்குற நேரத்தில் ஏசு வந்து நின்று, சகையவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னார். உடனே கொடுக்குன்னு அனுப்பிட்டான். அவன் வாழ்க்கையில் மாற்று வருது. ஆனால் கடைசி எப்படி முடியுதுன்னா, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பாப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, லாசரு அந்த ஐஸ்வர்யவான் சோத்திரம், அந்த சம்பவத்தில் கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த மரித்து போன லாசரு போன இடத்துக்கு பேர் என்னன்னா, ஆபிரகாமின் மடி. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி பேர் இந்த சிஸ்டர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா எல்லா வாரம் நீங்கிரும். ஒரு பர்னபாஸ் இந்த சகோதரின்னு சொல்லும். கரங்களை வைத்து வர அழிச்சங்க பார்ப்போம். பேர் பெறச் செய்கிறவன். முன்னால் அப்படி இருந்திருக்கும். சோத்திரம், முந்தி சிலர்கிட்ட பேசினா குழப்பமாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து பேசுகிற நேரத்தில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொர்நேலியு உங்கள் மனுஷனை குறித்து பார்க்கிறோம். சோத்திரம், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், ஒரு நல்ல சாட்சி உள்ள மனுஷனாய் காணப்பட்டான்னு சொல்லி பார்க்க. அப்போ நல்ல வேதத்தில் பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார் அப்படின்னா, பேர் பெறச் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2வது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொல்கிற காரியம் என்னென்னா, பெருகச் செய்வேன்.
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தர்ற அல்ல ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பெருக்கம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிறவர், வர 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 நமக்குள்ளே விருத்தியை தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்மை பெருகச் செய்கிற ஆண்டவர், பெருகச் செய்கிறவர். இதை குறித்து நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன பண்ண. ஒரு பெருக்கம், பெருகிக்கிட்டே இருக்கிறான். 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்க, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியையும் மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது. அப்போ நம்ம லைஃப்பில் சதா காலம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர், அந்த அழகு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட இருந்ததுனால அவன் நாளுக்கு நாள் பெருகிற ஒரு மனுஷனாக இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. நாளுக்கு நாள் ஒரு விருத்தி, நாளுக்கு நாள் ஒரு விருத்தி கர்த்தர் நமக்கு தர்றார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்தினான். ஒரு பெருக்கம், இந்த பெருக்கம் உறுதி. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விசுவாசிக்கணும், கர்த்தர் என்னை பெருகச் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருக செய்வார், குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை தருவார், வேலை ஸ்தலத்தில் பெருக்கத்தை தருவார், தொழிலில் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? சபையிலும் பெருக்கத்தை கர்த்தர் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. மந்தியை பெருக பண்ணுகிறது போல நான் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன், ஒரு சபைக்கு குறைஞ்சது ஒரு வருஷம் 365 பேர் வரணும். ஏன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மான என்ன எத்தனை? 365. இந்த வருஷம் நம்முடைய லெக்க என்னதான் இருக்கணும்? குறைஞ்சது 366 இருக்கணும். ஏன்னா இது என்னது? லீப் இயர் தானே. 366 அல்லது ஆட்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். அப்போ பெருக்கத்தை தருகிற ஆண்டவர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பிரைஸ் நாம விருத்தியடை செய்கிறவர். பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. 75 வயசுல பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். 100 வயசுல தரிசனமாக்கி சொல்றாரு, நான் உனக்கு குழந்தை தருவேன். அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, பாருங்க, ஒருவேளை என் வீட்டில் வேலை செய்கிற யாரு எலியேசர் என்ற குமாரனா இருப்பானோ, எலியேசர் குமாரனா இருப்பானோ. அடுத்தது ஒரு சந்தேகம் வந்துட்டு, அல்லது என்னது, ஒருவேளை இந்த இஸ்மவேல் என்னுடைய சந்ததியா இருப்பானோ. ஆனா சொல்லிட்டாரு, எப்பா யார்? எலியேசர் உன் சந்ததி கிடையாது, இஸ்மவேல் உன் சந்ததி கிடையாது. உனக்குன்னு உன் வித்துலேருந்து ஒரு சந்ததியை தருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குள்ளேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். வேற யாருடைய ஆசீர்வாதத்தை ஒட்டிக்கிட்டு உங்கள் ஆசீர்வாதம் சொல்ல வைக்க மாட்டார். உங்களுக்குன்னு ஸ்பெஷலான ஆசீர்வாதத்தை தருவார். இப்போ அந்த சொன்ன வார்த்தையை சொல்லுங்க, வேற யாருடைய ஆசீர்வாதத்தை ஒட்ட வச்சு உங்கள் ஆசீர்வாதம் சொல்ல மாட்டார். உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் தருவார். உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களுக்குள்ள இருந்து சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நான் சொல்ற விஷயம் புரியுதா? உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆசீர்வாதம். அதான் சொன்னேன், சதா காலம் ஆசீர்வாதம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சதா காலமும் ஆசீர்வாதம், சதா காலம் ஆசீர்வாதம். அது உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு ஈசாக்கு, அந்த ஒரு ஈசாக்கின் மூலமாக பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த வம்ச வரலாற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டார். ராமேன் சொல்லுங்க பாப்பா. அதான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது சோத்திரம் ஒரு லிமிட்டடானது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை சொல்றார் கூட்ட மாட்டார். இந்த உலகம் நமக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை தரலாம், அந்த ஐஸ்வர்யத்தோடு கூட சேர்ந்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கலாம். பிரச்சனைகள் போராட்டம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர்ற ஆசீர்வாதம் நிரந்தர ஆசீர்வாதமாக இருக்குது. கரங்களை தொலைச்சங்கப்பா. உங்களுக்கு தந்த ரட்சிப்பை கொடுத்து யோசித்து பாருங்களேன், எவ்வளோ நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லது உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற பரலோகத்தை பாருங்களேன், அது நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. கரங்களை வைத்து வரைச்சங்க பார்ப்போம். உலகம் கொடுக்கும் எடுக்க முடியாத சந்தோஷ சமாதானத்தை கர்த்தர் நிறைவாய்த்து. அதான் சொல்கிறேன், சதா காலத்துக்குமான ஆசீர்வாதம். இதுக்கு நீங்களே ஒரு சாட்சி.
மறந்துடாதீங்க. நீங்களே பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்து வச்சிருந்தாரு, மேன்மைப்படுத்தி வச்சிருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக நீங்க படித்து பார்க்கும் பொழுது, சதா காலமும் ஆசீர்வதிப்பேன். எவர் லாஸ்டிங் பிளஸிங், எவர் லாஸ்டிங் பிளஸிங், சதா காலம், நித்திய காலமா. அல்சோது நீங்க இந்த உலகத்தில் பிறந்து ஒரு நாள் மரித்து போகலாம், அல்சோதம், ஆனால் உங்கள் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும், அந்த ஆசீர்வாதம் போய்கிட்டே இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் நிறுத்தப்படுவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்லலாம், நீதிமான் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா விதத்திலும் நம்மை போஷிக்கிறார், நம்மை உடுத்துவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அடிக்கடி நான் சொல்வேன், உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் 3 சொல்லுவாங்க, நான் 4 சொல்வேன். முதலாவதாக உணவு, 2வதாக உடை, 3வதாக உறைவிடம், 4வது உறவுகள். இந்த கணவன் மனைவி உறவு மட்டும் நல்லா இருந்துட்டுனா ஒரு பரலோகம் மாதிரி இருக்கும். பாஸ்டர் பால்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ரட்சிக்கப்படாத விசுவாசியும் திருமணம் முடிச்சா அது சொல்ல அவருடைய வாழ்க்கை உலகமாக இருக்குமா. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் திருமணம் முடிச்சா அந்த வாழ்க்கை பரலோகமாக இருக்குமா. ஒரு ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத விசுவாசியும் திருமணம் முடிச்சா அந்த வாழ்க்கை நரகமாக இருக்குமா. நிறைய நேரத்தில் இருக்கிற பிரச்சனை பாருங்கள், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்படாங்க, நெதம் பிரச்சனை, நெதம் பாருங்க. 2 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டிங்கன்னா போதும். ஆண்டவரை சார்ந்திருக்கிறவங்க ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அந்த மனம் திரும்புதல் கூடிய கனிகள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா உங்கள் வீடு குட்டி பரலோகத்தை போல இருக்கும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தலைமுறையாக அந்த ஆசீர்வாதங்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அருமையா தேவ ஜனங்களே, எனவே சதா காலம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதம். இப்போ முதலாவது நல்ல கவனிங்க, சதா காலம் ஆசீர்வதிப்பேன். 2வதாக நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அவர் தர்ற ஒரு பெரிய சுதந்திரம் என்னது உத்தரவாதம் என்ன அப்படின்னா, சொந்தமாக கொடுப்பேன். எழுதுறவங்க எழுதிக்கிடுங்க, சொந்தமாக கொடுப்பேன். என்ன சதா காலம் ஆசீர்வதிப்பேன். 2வது என்னதுன்னா சொந்தமாக கொடுப்பேன். தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, நமக்கு தருகிறவர் கொடுப்பேன் சொல்றாரு. எதுக்கு இப்படி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார், உனக்குன்னே நான் கொடுப்பேன். பிரைஸ்ல பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்குன்னே தருவாரு. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த சகல சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அடுத்த வசனம், ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமவெளி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் குடிந்து, இப்போ வந்து கானானிக்கு வந்துட்டான். பாருங்க 7ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்போ என்ன, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு விருந்தாளியாக அந்த கானானுக்குள்ளே போகிறான். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா பரதேசியாக போகிறான். பிரைஸ் தி லார்ட். அந்த இடம் அவனுக்குரிய இடமே கிடையாது. கானான் அவனுக்குரிய இடமே கிடையாது, அவனுக்கு சொந்தமான இடம் கிடையாது. அது சோத்திரம், ஏதோ அங்கே போயிட்டுருக்கான், அவ்வளோதான். அது சோத்திரம், தற்செயலாக அவனுக்கு கிடைத்த இடம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு உரிமை பாராட்டவே முடியாது. இந்த இடம் எனக்குரியதுன்னு அவன் சொல்லவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா அது சோத்திரம், நீ பக்கம் நிற்கிற பார்த்தியா, இந்த இடத்த உன் சந்ததிக்கு நான் தருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி தருவேன்? சொந்தமாக தருவேன். கரங்களை வைத்து வர வச்சுங்க பார்ப்போம். சொந்தமாக தரேன், உனக்கு தருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குன்னு கத்த தருகிற ஆண்டவர். ஒரு நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிற நிலையாக இருக்கலாம், அதனால் உங்கள் வாடகை வீட்டு ஓனருக்காக ஜெபிக்க நான் சொல்ல வரல. ஆண்டவர் ஒரு சம்பவம் நடக்கட்டும், அப்பா இந்த வீடு எனக்குரியது, அவருக்கு ஏதாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. அது சொல்லுங்க, எந்த வட்டாரத்தில் இருக்கீங்களோ அந்த வட்டாரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார்.
சபைக்கு ஒரு சகோதரி குடும்பத்தை பாமா, பிரகாஷ், அடுத்த அமலிகா அப்படி பிள்ளைகள், ஒரு கணவன் ஒரு மனைவி, அது சோத்திரம் பிரகாஷ், பாமா, அமலிகா, இந்த 3 பேர். அவங்க சோத்திரம் என்னது தமிழ்நாடு, நார்த் தமிழ்நாட்டிலேருந்து அவங்க ஊர் வந்து இந்த பக்கம் விகேபுரம் பக்கம். அவங்களுக்கு இந்த திருநெல்வேலியில் வேலை கிடைக்குது, நல்ல சோத்திரம் வேலை கிடைக்குது. ஸோ அந்த சகோதரன் இந்த இடத்துல வேலை செய்கிறாரு. இந்த இடமோ வாடகை வீடு, தியாகராஜன் பகுதியில் அவங்களுக்கு வீடு இருந்துச்சு, வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு தரிசனம், இந்த இடத்துல நாங்கள் ஒரு வீட்டை கட்டணும், சம்மந்தமே இல்லாத இடம், ஸோ வீட்டை கட்டுறோம். அப்போ ஒரு இடத்த பார்க்குறோம், அந்த இடத்த வாங்குறாங்க. வாங்கிட்டு சூத்திரம் இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சு இடத்த வாங்கிட்டாங்க. இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு அவங்க கையில் காசு கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அது சோத்திரம் அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க பேங்க்கில் போய் கேட்குறாங்க. அவர் பார்த்து சொன்னார், உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஏன்னா உங்கள்கிட்ட ஐடி ஃபைலுங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்லி லோன் கொடுக்க அவங்க அந்த வீட்டை கட்ட யாரும் சொல்லி நாங்கள் கடந்த நாட்களில் போய் அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் கிருபை செய்தா. சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி அது சோதரம் அறிக்கை வாசித்தாங்க சிஸ்டர் சூசன் ரோஸ், அவருடைய தகப்பனார். அவங்களுக்கு 8வது சாந்தனவரில் அவங்க சொந்தமாக வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமான வீடு கிடையாது, அவங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது, வேலை நிமித்தமாக இங்கே வந்தவங்க. ஒரு நாள் டிவி ஆட் பார்த்துருக்காங்க, பார்த்தோன்னே இந்த வட்டாரத்தில் இடங்கள் இருக்குது, அது அந்த அந்த இடத்த கொடுக்குறவங்களே வீட்டையும் கட்டி கொடுக்குறாங்க. அதனால் அது சோத்திரம் போய் அப்ளை பண்ணி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம்னு சொல்லி கேட்கறது. அவர் சொன்னார், நான் இடத்தையும் தாரேன் வீட்டையும் கொடுக்குறேன், ஆனால் அவ்வளோ அமௌண்ட்டு சொல்லிட்டார். உடனே இவங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரில. ஸோ பேங்க் லோன் போட்டாவது நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்க்காக போகிறாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்க ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன். சோத்திரம் உங்கள்கிட்ட என்னது ஐடி ஃபைலிங் சரியாக இல்லை, நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. அப்போது ஒரு பேங்க்குக்கு போன பொழுது அந்த பேங்க் மேனேஜர் சொன்னார், எல்லாம் பார்த்துட்டு இந்த பேப்பரை பார்த்தா உங்களுக்கு நான் லோன் கொடுக்க முடியாது, ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா லோன் கொடுக்கணும்னு போல தோணுதுன்னு சொல்லி லோனை கொடுத்தாரு. பிரைஸ்லாம் இன்றைக்கி அந்த வீட்டில் கட்டி ஆசீர்வாதமாய் கூடியிருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதான் சொல்கிறேன், சொந்தமாக கொடுப்பேன். இது சில நேரங்களில் நம்ம கர்த்தர் தர்ற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னா இலவசமாகவே தருகிற ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. இலவசமாகவே உங்களுக்குன்னு கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் நீங்களே சம்பாதித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறாங்க. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அல்லது ஒரு ஃபாரினர் மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கிறான், அல்லது ஒரு அயல் நாட்டுக்குள்ளே இருக்கிறது போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த இடத்துல நான் என்ன செய்வேன், இடத்த தருவேன். தந்தாரா இல்லையா? தந்தாரா இல்லையா? தந்தாரா இல்லையா? தந்தாருன்னு சொல்ல மட்டும் ஒரு அள்ளி வச்சுங்க பார்ப்போம், கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். எஸ், உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் அப்படியே கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ ஜனங்களே, அப்படியே கொடுத்தார். அதான் சொல்கிறேன், சொந்தமாக கொடுப்பேன். நமக்கு தர்ற ஒரு ஆசீர்வாதம் சொந்தமாக கொடுப்பேன். நான் சொத்த தீர்க்க தரிசனமாக ஒரு பரிசு தேவனுடைய ஊழியக்காரங்கிற இதை சொல்லலாம். அந்த சொத்து கர்த்தர் உங்களுக்கு சொந்தமான வீட்டை கொடுப்பாரு, சொந்தமான வாகனத்தை கொடுப்பார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அன்னைக்கு தீர்க்கதரிசிக்கே சொந்தமான பொருள் கிடையாது, விறகு வெட்டுறதுக்கான அலிசோத்திரம் அந்த என்னது கோடாரி கூட சொந்தமாக இல்லாமல் சொந்தமான ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர் உங்களுக்குன்னு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுக்குன்னே நன்மைகளை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டின்னு சொல்லி பாட்டு பாடுறோமே தேவ ஜனங்களே, உங்களுக்கு தர வல்லவர். நீங்கள் ஆரம்ப நாட்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த என்ஜிஓ ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எல்லாமே வாடகை தான். ப்ரைஸ்லாம் என்னது, ஆம்பிளிஃபையர் வாடகை, ஸ்பீக்கர் வாடகை, அது சோத்திரம் மைக்கும் வாடகை, எல்லாம் வாடகை. அது சோத்திரம் முந்தின நாளே போய் அவங்ககிட்ட போய் கேட்டு வாங்கி வந்து செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிவிட்டு எனக்கு சனிக்கிழமெல்லாம் உபவாசி பத்திரம்லாம் வெறும் மைக்கில்லாமல் பிரசங்கம் தான். அது சோத்திரம் முந்தின நாளே போய் வாங்கிட்டு, சில நேரங்களில் சில கச்சேரிக்கு போயிருக்கோம், சில மீட்டிங்ஸ் போயிட்டு அதிகாலை தான் வரும். காலையிலேயே 8 மணி செல்வது, காலையிலேயே ஒரு 6 மணிக்கு அவங்ககிட்ட போய் நின்று, அண்ணே இந்த ஆம்பிளிஃபையர் வேணும், ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணும், இந்த மைக் வேணும் அப்படி கேட்டு வாங்கிட்டு வந்த காலங்கள் இருந்து ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்குகிற ஆண்டவர். சொல்லுங்க, அல்ல ஒன்றும் சொந்தம் கிடையாது,
எதுவுமே சொந்த எல்லாமே இரவலாக இருந்த சூழ்நிலை. இன்றைக்கி நம்ம கடந்து வந்த பாதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் தந்திருக்கிறார். அருமையான தேவஜனங்களே, இன்றைக்கி சோத்திரம், ஹல்லேலூயா. வாடகைக்கு இரவல் சட்டையாக கூட இருக்கலாம், இரவல் பேண்ட்டாக கூட இருக்கலாம், சோத்த ஏதாவது விட்டு போட்டு இருக்கிற நிலைகள் கூட இருக்கலாம். சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொந்தமாகவே கர்த்தர் தருவார். கரங்களை வைத்து ஒரு அழைச்சங்க பார்ப்போம். உங்களுக்குன்னே கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாம் நல்ல கரங்களை அசைத்தவர்களாக, நல்ல கரங்களை அசைத்தவர்களாக உங்களுக்குனே தருவார், உங்களுக்குனே தருவார். சொல்லுங்க, எனக்குனே தருவார், எனக்குனே தருவார், எனக்குனே தருவார், எனக்குனே தருவார், எனக்குனே தருவார், எனக்குனே கத்த தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்குனே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்த நன்மைகளை கர்த்தர் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். கரங்களை வைத்து வளைச்சங்க பார்ப்போம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற இந்த கானான் தேசம் பகுதியவா முழுமையும். நம்ம ஆண்டவர் எதை செஞ்சாலும் முழுமையாய் செய்கிற ஆண்டவர். விசுவாசிக்கிற எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதை செஞ்சாலும் முழுமையாய் செய்கிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் முழுமையாய் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செய்து முடிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கல்வாரி சிலுவையிலே முடிந்ததுன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இந்த இடத்துல அசைவாதி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்களே, சொந்தமாகவே கொடுப்பார், சொந்தமாகவே கொடுப்பார், சொந்தமாகவே தருவார். எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், எனக்கா இத்தனை பெரிய கிருபை, என் மேல் இவ்வளோ பெரிய அன்பா சொல்ல வைக்கிற ஆண்டவர். நீங்கள் பர்சனலாக கர்த்தர் ருசித்து பார்க்குற கிருபை கர்த்தர் கொடுப்பா. நல்ல ஸ்தோத்திரம். நீங்கள் 4 பேர் ஜெபத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க நிலை இருக்கலாம். இனிமேல் உங்கள் சொந்த ஜெபமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக போகுது, உங்கள் சொந்த துதியே உங்களுக்கு ஆசீர்வாதமாக போகுது, உங்கள் சொந்த வேத தியானமே உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற ஆண்டவர். அல்ல, எதுவுமே இரவலாக இருக்கக்கூடாது, எல்லாமே உங்கள் சொந்த காலை நிற்க. பிரைஸ் தி லார்ட். 4 பேர் விசுவாசத்தில் நிற்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இப்போ உங்கள் சொந்த விசுவாசத்தில், ஹல்லேலூயா, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாத காரியம். விசுவாசம் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுவதற்கு நிறைவான பலன்களை அருளிக்கிற தேவன் என்று சொல்லி அவர் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. சொந்தமாக கொடுப்பேன். முதலாவது என்ன சொன்னேன்? சதா காலம் ஆசீர்வதிப்பேன். இது நீங்கள் லைஃப் டைமாக நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுறேன். 2வதாக சொந்தமாக கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அது நடந்தது, நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் தருவார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆபிரகாமுக்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய சொந்தமாக தருவார். வெறும் மெட்டீரியலை பற்றி நான் பேச வரல. ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் சொந்த கால் நிற்பீங்க. இப்போ என்னுடைய உதவி நீங்கன்னா எந்த வித உபத்திரவம் பிரச்சனையும் போராட்டம் வந்துட்டு அப்படின்னா என்ன செய்வீங்க? அப்படின்னா என்னது, பயந்துருவீங்க, விலைக்கு ஓடிடுவீங்க. ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் இருந்தால் எந்த சூழ்நிலைனாலும் நிற்பீங்க, தாக்கு பிடிப்பீங்க. அதை தான் சொல்கிறேன். சொந்தமாக கொடுப்பேன் சொல்கிறது. நீங்கள் யாத்ராமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்ராமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அவர் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவளோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்கள் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்ராம் 15:21 வாசித்து பார்க்கும் பொழுது, 15:21 ரைட்டு. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 21 வாசித்து பார்க்கும் பொழுது, எம்மோரியரும் கானாரியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன சொல்றார்? கொடுத்துட்டேன்ப்பான்னு சொல்கிறார். கரங்களை வைத்து அழைச்சவங்க பார்ப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்துட்டேன்னே சொல்லிட்டாரு, உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமென். உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, கொடுத்துட்டேன்னு சொன்னார். அதே போல் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாருன்னு சொல்லிப்பான்.
பிரைஸ் தி லார்ட். மோசே மட்டும் பார்த்தான், ஆனால் யோசுவா தலைமையில் எல்லாரும் உள்ளே போய் அந்த தேசத்தின் நன்மைகளை ருசி பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை வைத்து வளர்ச்சுங்கப்பா. 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் தந்த உத்தரவாதம், முதலாவதாக சதா காலம் ஆசீர்வதிப்பேன். 2வது உத்தரவாதம் என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாரு? சொந்தமாக கொடுப்பேன். 3வதாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சத்துருக்களை நியாயம் தீர்ப்பேன். 3வது ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார், சத்துருக்களை நியாயம் தீர்ப்பேன். சத்துருக்களை நியாயம் தீர்ப்பேன். அது பியூட்டியாக நியாயம் தீர்த்தார் பாருங்க. வேதத்தை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13, 14 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து இத்தேசத்தாரே செவிப்பார் என்றும் அத்தேசத்தாரே செவிப்பார் என்றும் அவர்களால் 400 வருஷம் உத்தரப்பட என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 14ஆம் வசனம், இவர்கள் சேவிக்கும் ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார். என்ன சொல்றாரு? இவர்கள் சேவிக்கும் ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன். என்ன நான் கரெக்டாக மொழிபெயர்ப்பு சொல்லணும்னா, இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். சொல்கிறார் என்னது? உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ஜனங்களை நான் செய்வேன், நியாயம் தீர்ப்பேன். சில டேஞ்சர் இருக்குது, நமக்கு நாமே சில நேரம் எதிரியாக இருப்போம், அப்புறம் நம்மளே நியாயம் திருத்தக்கூடாது ஆண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, பாவிகளின் நேசர் பாவங்களின் நாசர். ஒரு அமைச்சருங்க பார்ப்போம். எப்படிப்பட்டவர்? பாவிகளின் நேசர் பாவங்களின் நாசர். இதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை அட்டாக் பண்ண மாட்டார், உங்களுக்குள்ள இருக்கிற தீமையை அழித்து போடுகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் எண்ணங்களில் இருக்கிற தீமைகள், உங்கள் உணர்வுகளில் இருக்கிற தீமைகள், உங்கள் வார்த்தையில் இருக்கிற தீமைகள், உங்கள் செயல்களில் இருக்கிற தீமை எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறாரு, அழித்து அதம் பண்ணி போடு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். எஸ், அல்லகம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். இவர்கள் யாரெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ, யார் அடிமைப்படுத்தி வச்சிருந்தா? எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, பார்வோன் அடிமைப்படுத்தி வச்சுருந்தான், கர்த்தர் நியாயம் தீர்த்தான்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் வாங்க யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் 35ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 32, 35 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். நீங்கள் சொன்னபடியே, நீங்கள் எல்லாம் வாசிக்கணும், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் யார் சொல்கிறாரு? பாருங்க. அடுத்த சொல்ல, எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாக இந்த ஜனங்களை தேசத்தின் அனுப்பிவிட அவளை மிகவும் துரது. அடுத்தது, பிசைந்தமா புள்ளிக்கு முன்னே ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களை கட்டி தங்கள் தோள்கள் மேல் எடுத்து கொண்டு போனார். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களின் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். 16 அடுத்த வசனம், கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தினார், கேட்டதை அவர் கொடுத்தார், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு. பாருங்க என்ன செய்யறாரு? கொள்ளையில. ஏன் கொள்ளையிட்டாங்க? அவங்களுக்கு சம்பளமே கொடுக்காம கடுமையாக வேலை வாங்கினாங்க. எல்லாத்தையும் வட்டியும் முதலுமாக வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்ப்பாங்க, சம்பளமே வராது. ஆனால் அலுவலகத்தை ஒரு நாள் வரும் பொழுது என்ன செய்யும்? சம்பளம் அதுக்கான வட்டியெல்லாம் சேர்த்து வர்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் வர கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அலுவலகத்தில் உங்களை எது நன்மைகளை பறித்து வச்சிருக்கிறாங்களா? அலுவலகத்தில் உங்கள் நன்மைகள், உங்களை ஆசீர்வாதங்களாம் பறித்து வச்சிருக்கிறாங்களா? வட்டியும் முதலுமா கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. நீ கேட்குறதை கர்த்தர் தர செய்கிற ஆண்டவர், கேளாததை தர செய்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி 2 வாரமாக சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவளை பார்த்து கேட்டேன், சிஸ்டர் சபைக்கு வந்துட்டுருக்கீங்களே, உங்களுக்கு ஆராதனை ஜெபங்கள் ஆண்டோட வார்த்தைலாம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னாங்க, பாஸ்டர் பெரிய சாட்சியே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை. அது சரியா, 1 மாதம் வீட்டை விட்டு போனவர் என்கிட்ட எந்த ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது, எந்த தொடர்புமே இல்லாத சூழ்நிலை. இல்லை சோத்திரம். இந்த 2 ஆராதனைக்கு 2 போன வாரம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்கு போன வாரம் இது வர்றாங்க. கர்த்தர் பெரிய கிருபை செய்தார். நான் வந்துட்டு போன மறுவாரமே அவர் வீடு தேடி வர கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. வீடு அடுத்தது சொன்னாங்க, ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒருத்தர் 5 லட்சம் கொடுத்தோம், அவர் தரவே இல்லை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 4 லட்சம் ரூபாய் கையில் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார்.
அப்போ நினச்சேன், மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். உங்களுக்கு தேவையான நன்மையை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தர வல்லவராயிருக்கு. விசுவாசிக்கிற ஒரு 3 அல்லேலூயா மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். எஸ். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு நியாயம் தீர்ப்பார். அது மாத்திரம் விட்டாரா? தீவிரமாக அனுப்புனாங்க, திரளான ஆஸ்திரர் கொடுத்து அனுப்புனாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்களை பார்த்து திகைச்சே போனாங்க. யாத்திராமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 எல்லாம் சேர்ந்து நீங்கள் வாசிக்கணும். ஸ்க்ரீனை பார்த்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் ஏப்துருன்னு அவருடைய ரதங்கள் மேல் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டென்றான். அந்தபடியே மோசே தன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்கள் கடல் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். அப்போ சும்மா சத்துருக்களை நியாயம் திருப்பேன்னா சும்மா இல்லை. இந்த புதிய பாட்டு நாட்கள் உடனடியாக ஒரு ஜெயம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். உங்கள் சத்துரு உங்களுக்கு முன்னால் நல்லா இருக்கிற போல இருக்கலாம். ஆனால் நியாயம் திருக்கிற ஒரு நாளை வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு இருந்தார். இன்னைக்கு அதுக்குன்னு நாளை வச்சிருக்கிறாரு. அது சோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சத்துருக்களுக்கு ஒரு நீதியை சரி கட்ட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அது இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அது இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததியை யாரால எதுவும் செய்ய முடியுதா? ஒரு சின்ன தேசம்தான், குட்டி தான், சுற்றி இருக்கிறான எதிரிகள். ஆனால் எதிரிகள் மத்தியில் இவங்களை கர்த்தர் ராஜரிகமாக வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ பெரிய ஒரு உத்தரவாதத்தை அவங்க வாழ்க்கையில் தருகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஸ்தோத்திரம். இது நீங்கள் அறிஞ்சுக்க. 4வது கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4வதா, முதலாவது என்ன சொன்னேன்? தலைப்பண்ணது ஆபிரகாமுக்கு தேவன் தந்த 4 உத்தரவாதங்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னது? எஸ். முதலாவது என்னது? சதா காலம் ஆசீர்வதிப்பேன். 2வது என்னது? சொந்தமாக கொடுப்பேன். 3வது என்னது? சத்துருக்களை நியாயம் தீர்ப்பேன். 4வது கடைசி காரியம் என்ன அப்படின்னா, சாட்சியாக ஸ்தாபிப்பேன். சாட்சியாக ஸ்தாபிப்பேன். இந்த விஷயத்தை உங்களை சாட்சியாக ஸ்தாபிப்பேன். எழுதுறவங்க எழுதிக்கிறங்க, சாட்சியாக ஸ்தாபிப்பேன். சாட்சியாக ஸ்தாபிப்பேன், நிலைநிறுத்துவேன்னு சொல்றார். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7, 8 எல்லாம் சேர்ந்து ஸ்கிரீனை பார்த்து வாசிங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய். என்ன சொல்லி சாட்சியை ஸ்தாபிக்கிறார் அப்படின்னா, நான் உங்கள் தேவன். 2வது சொல்ல, நீங்கள் என் ஜனங்கள். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? எப்பா, நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் நான் உன் தேவன். ஹலோ, நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் நீங்கள் என் ஜனங்கள். ஒரு அமைச்சருக்கு பார்ப்போம். சாட்சி என்ன சொல்றாரு? நான் உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனங்கள். ஒரு உத்தரவு. இப்போ நான் சொல்ல வர்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? சாட்சியாக ஸ்தாபிப்பார். என்ன உடன்படிக்கை பண்ணுறார் உங்களோடு கூட? இந்த உடன்படிக்கையிலேருந்து அவர் நீங்குவதில்லை. என்ன உடன்படிக்கை பண்ணுறாரு? நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தேவன். எஸ். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அதை தான் கர்த்தர் காத்து வர்றாரு. பாருங்க, இன்னைக்கு நோபல் பரிசு நிறைய பேர் வாங்குறாங்க. நோபல் பரிசில் அதிகமான நோபல் பரிசு வாங்கினது யாருன்னா ஜூஸ் தான். பேசலாம், ஜூஸ் தான் நோபல் பரிசு. காரணம் எப்படின்னா, ஆண்டவர் அந்த இடத்தை எடுத்ததுனால தான். தேவன் தந்த அனந்த ஞானத்தின் மூலமாக அவர்களால் சாதிக்க முடிந்ததுன்னு சொல்லி பார்க்க. அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஒரு சத்துரு சொல்லலாம், தேவன் உன்னோடு கூட இல்லை, அவனை உன்னை விட்டுட்டாரு, உன்னை கைவிட்டுட்டாரு, அல்லது உன்னை மறந்துட்டாரு, அல்லது உன்னை நினைக்க மாட்டாரு அப்படின்னு பல விஷயங்களை உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, உங்களுக்கு பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும் அவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்.
ஆண்டவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. என்ன உடன்படிக்கை? என்னைக்குமே வினோ நான் உன் தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்றென்றைக்கும் நீர் என் தேவன். சொல்லுங்க, இப்போ உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. அது சொல்றேன், என்றென்றைக்கும் வினோவின் தேவன் அவர் தான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா புரிதா? தேவ ஜனங்களை நல்லா கவனிங்க. தேவனுங்களே சாட்சியாக ஸ்தாபிப்பார். பாருங்க சோத்திரர் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், நீங்கள் திரட்சியான ஜனன்னு சொல்லி உங்களை நான் தேர்ந்தெடுக்கல, சகல ஜனங்களில் கொஞ்சமாக இருந்தீங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டும்படியாக நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்க. எத்தனை பேர் சொல்றீங்க எஸ்? உங்க இதயத்தை பக்கத்துல யாரும் இல்லையா? உங்க இதயத்தை கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை சாட்சியாக ஸ்தாபித்திருக்கிறார். என்ன அப்படின்னா, என்றைக்குமே நான் உன் தேவன். நீங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லி இந்த இளையகுமாரன் மாதிரி அட்டம் பிடிச்சி வெளியே போனாதான் விடுவார் வெளியே. மற்றபடி உங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். கரங்களை வைத்து வரலட்சுங்க பார்ப்போம். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுது பாருங்க. 17, 19 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாக சாரா நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சந்தைக்கு நித்திய உடன்படிக்கை. என்ன சொல்றாரு? ஆலோசோதரா உனக்கு ஒரு குமார் பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர்வாயா. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக எஸ் ஸ்தாபிக்கிறாண்டவர். சொல்லிட்டார்னா அதுலேருந்து அவர் பின்வாங்கவே மாட்டார். ஒன்றை சொல்லிட்டார்னா அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டார். அதுலேருந்து ஸ்தோத்திரம் என்னது வேறதை யோசிக்கவே மாட்டார். அதில் உறுதியாக இருப்பார். அருமையான தேவ ஜனங்களே, இதை நீங்கள் உறுதியாக வச்சுக்கிறீங்க. கர்த்தர் என்றைக்கும் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் என்றைக்கும் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அதான் சொல்ல, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உந்தன் ஆதாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் சொல்ல 4 காரியங்களை கர்த்தர் அவனு சொல்கிறார். முதல்ல உத்தரவாதத்தை தர்றாரு. ஆபிரகாம் தேவன் தந்த உத்தரவாதம் என்ன? முதலாவதாக சதா காலம் ஆசீர்வதிப்பேன். 2வது உத்தரவாதம் என்ன? சோத்திரம். 2வது சொந்தமாக கொடுப்பேன். 3வது தந்த ஆசீர்வாதம் என்ன? சோத்திரம், சத்துருக்களை நியாயம் தீர்ப்பேன். 4வது தந்த உத்தரவாதம் என்ன? சாட்சியாக. சாட்சினா என்னது? நான் உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனங்கள். இந்த சாட்சி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அந்த இடத்தை எடுத்து ஜெயமாய் ஆசீர்வாதமாய் ராஜரிகமாக வழி நடத்துகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். கிருபை நல்ல பிதாவையே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் நல்ல கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு நீ தந்த 4 உத்தரவாதங்களை, ஆபிரகாமுக்கு நீ தந்த 4 உத்தரவாதங்களை இந்த நாளில் தியானிக்கு தந்த பெரிய கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சதா காலம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தந்தீங்களே, சொந்தமாக கொடுப்பேன்னு சொல்லி தந்தீங்களே. ஆண்டவரே சத்துருக்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நியாயம் தீர்ப்பேன்னு சொன்னீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் சாட்சியாக ஸ்தாபிப்பேன்னு சொன்னீங்களே. அப்படிப்பட்ட நல்ல உத்தரவாதத்தை நீர் எங்களுக்கு தந்த பெரிய தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அளவற்ற கிருபை எங்கள் மத்தியில் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபையில் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. சந்தேகத்தோடு குழப்பத்தோடு கூட போராட்டத்தோடு கூட நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரே என் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற பல கேள்விகளோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் நீர் இரக்கம் பாராட்டுகிற தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சீயோனுக்காக இறங்குவேன், அதுக்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இந்த நன்மைகளை வரப்பண்ணுகிறவர், தலைமுறை தலைமுறை கடந்து போகச் செய்கிறவர், ஆண்டவர் எங்களுக்கு நன்மைகளை சுதந்திரிக்க செய்கிறவர். அப்படியே செய்கிற தயவுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கிருபையில் கரத்தில் முற்றுமாய் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் நிகழ்ச்சியும் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனை ஜெபங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக.
ஆபிரகாமுக்கு உத்தரவாதத்தை தந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான உத்தரவாதத்தை நிச்சயமாக தருவாராக. நீங்கள் வேறு எந்த திருச்சபை போகலாம், எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி என்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். நிச்சயமாக இல்லை சிறுவர் நிகழ்ச்சிகள், வாலிப நிகழ்ச்சிகள், பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all.